ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலாவுக்கு ஆதார் கார்டுக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்காக போகிறாங்க. போனதும் அங்கே போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி ஆதார் கார்டுக்கு அப்ளை பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி எங்கள் நம்பரை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை வாங்கி பார்த்துட்டு ஆதார் கார்டுக்கு ஏற்பாடு பண்ணிடலாம். ஆனால் இது பழைய அட்ரஸுக்கு தான் போகும். இது எப்போ முன்னாடி எந்த அட்ரஸில் இருந்துச்சோ அந்த அட்ரஸுக்கு தான் போகும். ஓடிபி நம்பரும் அங்கே தான் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் ஓடிபி நம்பர் அங்கே போகுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா அப்படின்னவும், இல்லை சார் அங்கே போகாமல் இப்போ நாங்கள் இருக்கிற அட்ரஸுக்கு மாற்றி கொடுத்தா வருமானு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் முடியாதுமா, ஏற்கனவே இருந்த அட்ரஸுக்கு தான் ஓடிபி நம்பரும் போகும், ஆதார் கார்டும் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதார் கார்டு நம்பரும் அங்கே தான் போகுங்கிறாங்க. இதை கேட்டதும் ஷாக் ஆகுறாங்க. அங்கே போயிட்டா மறுபடியும் நம்ம எப்படி வாங்குறது? இதையே நம்ம அண்ணி தெரியாமல் தானே அனுப்பி வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த ஆஃபீஸர்கிட்ட கேட்குறாங்க. வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அதுக்கு அப்படின்னு. இல்லை இது ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, இல்லைன்னா நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணுறா இருந்தால் ஒரு 3 மாதம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கிறாங்க. இதை கேட்டு பின்னாடி நின்றுக்கிட்டு இருந்த சோழனுக்கு ரொம்ப சந்தோஷம். மனசுக்குள்ளே பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன காரில் கொஞ்சமாவா பேசிட்டு வந்த, ஆண்டவன் இருக்கான் தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு மேலே சாமியை கும்பிட்றாரு. நீ எங்களை விட்டு அவ்வளோ சீக்கிரம் போக முடியுமா? அதான் ஆண்டவனுக்கே பிடிக்கல. அதான் உன்னைய இந்த மாதிரி பண்ணிவிட்டாப்புல. நான் ஓடிபி நம்பர் உங்கள் அண்ணன் வீட்டுக்கு போகிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சி சிரிக்க ஆரம்பிச்சிடறாரு. சட்டுன்னு திரும்பி பார்க்குறாங்க நிலா. உடனே அப்பாவியா முகத்தை வச்சுக்கிட்டு, என்னங்க இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து பேசுகிறாரு. ஆமாங்க, நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு நிலாவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிலாவும் சோழனும் வர்றாங்க. சரி ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் காருக்கு போகிறாங்க. நிலாவுடைய அண்ணனுக்கு அவங்க அண்ணி ஆதார் கார்டு அனுப்புனத விஷயம் தெரிஞ்சிட்டு ஓடிபி நம்பரும் அதுக்கு தோதா இங்கே வருது. வந்ததும் அவங்க பார்த்துட்டு, என்ன ஓடிபி நம்பர் இங்கே வந்திருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கையில அவர் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவங்க அண்ணன் வரவும் கேட்குறாரு, ஓடிபி நம்பர் ஆதார் கார்டு இருக்கிற அட்ரஸ்க்கு தானே வரும் அப்படிங்கிறாரு. அவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. அது அப்படின்னவும், எல்லாம் எனக்கு தெரியும், நீ இங்கேருந்தே ஆதார் கார்டை நிலாவுக்கு அனுப்பி வச்சது எனக்கு தெரியும். எத்தனை நாளாக அந்த திருட்டு வேலை நடக்குது. அவளுக்கு சப்போர்ட் பண்ணி இங்கே நீ தான் அவளுக்கு சப்போர்ட்டாக இருக்க. எனக்கும் எங்கள் அம்மா அப்பாவுக்கு இல்லாத அக்கறை உனக்கு என்ன அவன் மேலே வந்திருக்கு? அப்போ இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த டிரைவரோட ஓடி போனதுக்கு கூட நீயும் அதுக்கு உடந்தையாக தான் இருப்பேன்னு இப்போ உன் மேலே சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னங்க இப்படி பேசுகிறீங்க? அவளுக்கு வேலை கிடைக்கிறதுக்காக எப்படியும் இந்த ஆதார் கார்டு வேணும்னா அதனால தான் நான் அனுப்பி வச்சேன். வேறு உங்களுக்கு தெரியாமல் நான் தப்பாக எதுவும் அவளுக்கு செய்யணும்னு நான் நினைக்கல அப்படிங்கிறாங்க. சரி நான் நம்பிட்டேன். இங்கே பாரு, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இனிமே எனக்கு தெரியாமல் என் தங்கச்சிக்கு உதவுற மாதிரி இருந்தால் நீ வீட்டிலே இருக்கக்கூடாது. வீட்டை விட்டு நீ போயிரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியாமையே அவளுக்கு எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்போ தான் தெரியுது, இதுக்கு முன்னாடி அவளுக்கு சர்டிஃபிகேட்டுக்கு ஏற்பாடு பண்ணது கூட நீ தான் இப்போ நான் நினைக்கிறேன். சரி இதுவரையிலும் எப்படியோ, ஆனால் அதுலேயும் உனக்கு ஒரு சுயநலம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா அவளை வீட்டை விட்டு விரட்டி எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிட்டோம்னா நம்ம எல்லா சொத்தையும் அனுபவிச்சுக்கலாம், வாரிசு ஒரே வாரிசாக இருக்கும் அப்படின்னு நீ நினைக்கிற அப்படிங்கிறாப்புல. சத்தியமாக அந்த மாதிரி தான் இல்லைங்க, அவளுக்கு ஏதோ படிப்புக்காக நான் செஞ்சேன், வேறு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறாங்க. சரி இதோட நிப்பாட்டிக்க. இனிமே அவளுக்கு உதவி செய்கிற மாதிரி காதுக்கு வந்துச்சு, நடக்கிற கதையே வேறு அப்படின்ட்டு போயிடுறாரு. நிலா அண்ணி என்ன இப்படி ஆகிப்போச்சு அப்படின்ட்டு அவங்களும் கவலையோடு உக்காந்துடுறாங்க. சோழன் ஃபோனில் ஏற்கனவே சேரனுக்கு ஒரு பொண்ணை பார்த்துட்டு வந்திருப்பாங்க. அந்த பொண்ணு நல்லாயிருக்கும். அந்த பொண்ணு போட்டாவை அழிக்காமல் வச்சுருப்பாங்க. அதை நிலா பார்க்குறாங்க. இந்த பொண்ணு எப்போ பார்த்தது அப்படின்னவும், இது ஏற்கனவே நிறைய பொண்ணு பார்த்தா அதில் இது ஒரு பொண்ணு அப்படின்னவும், இந்த பொண்ணு அழகாக இருக்காங்களே, ஏன் இவங்க வேணாம்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும், அது என்னன்னு தெரியலைங்க, அண்ணனை தான் கேட்கணும். ஆனால் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்துச்சு, எங்கிட்ட வரையெல்லாம் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னாங்க. ஆனால் எதனால் நின்றுச்சுன்னு எங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் நம்ம முயற்சி பண்ணலாமா அப்படிங்கிறாங்க. இல்லை இது ஒர்க் ஆகுமா என்னன்னு தெரியலையே அப்படிங்கிறாப்புல. இல்லை நம்ம எதுக்கும் போய் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு சோழனும் நிலாவும் அங்கே போகிறாங்க. போயிட்டு இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க. ஏற்கனவே நாங்கள் பார்த்துருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சேரனுடைய போட்டோவை பார்த்ததும் பொண்ணுடைய அப்பா சொல்கிறாரு, ஆமாம் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லவும், எங்களுக்கும் அவர் கொடுக்க சம்மதம் தான், ஆனால் அப்படின்னு இருக்கிறாங்க. ஆனால் என்னங்க அப்படின்னவும், இல்லைங்க எல்லாருமே ஆம்பளை பசங்க இருக்கிற வீடு, அதனால் நாங்கள் எங்கள் பொண்ணை கொடுத்துட்டோம்னா அங்கே அவள் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வேணால் நாங்கள் முன்னாடியே சொன்னது தான், அவர் ஒன்று எங்களோட வந்திருக்கணும், இல்லைன்னா அவள் தனியாக இருக்கணும்.
இதுக்கு ஒத்துக்கிட்டாருன்னா நாங்கள் சரின்னு சொல்கிறோம். ஏன்னா ஏற்கனவே இந்த மாதிரி என் பொண்ணு கேட்டிருக்காப்புல. என் தம்பிகளை விட்டு எப்பயுமே நான் பிரிஞ்சு வரமாட்டேன்ட்டாரு. அதுதான் வந்து என் பொண்ணுக்கு பிடிக்கல. அதுதான் காரணம் நாங்கள் வேணாம்னு சொன்னது. வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அதை கேட்டுட்டு சரி நாங்கள் பேசி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சோழனும் வீட்டுக்கு வர்றாங்க. ஏங்க எப்படியாவது நம்ம அண்ணனோட சேர்த்து வைக்கலாமா அப்படின்னும், இதுக்கு அண்ணன் ஒத்துக்கிறாது. எங்களை விட்டு எப்பயுமே பிரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிலா.